வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர் எடுகோஸ்ட். எடுகோஸ்ட் ஆனது டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பங்குச்சந்தை, கோடிங் மற்றும் பலவற்றில் திறன் சார்ந்த படிப்புகளை வழங்குகிறது. தமிழ் மற்றும் ஆங்கில ஆகிய இரு மொழி பாடங்களிலும் கற்றுத் தரப்படுகிறது. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. கல்வியை பற்றிய சில பழமொழிகள் மற்றும் அவற்றுக்கான விளக்கங்கள் பற்றி இங்கு காண்போம். பகுதி 3. பழமொழி 1. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பழமொழியின் விளக்கம். இந்த பழமொழி அகர எழுத்து முதல் எல்லா எழுத்துக்களுக்கும் தொடக்கமாகவும் கடவுள் உலகத்திற்கு தொடக்கமாகவும் இருக்கிறார் என்பதை விளக்குகிறது. அதாவது கல்வியின் தொடக்கம் அறிவின் தொடக்கம், அதுபோல கடவுளின் உலகத்தின் தொடக்கம் என்பதை குறிக்கிறது. பழமொழி 2. இளைதாக முள் தைத்தாலும் நோகும். பழமொழியின் விளக்கம். இந்த பழமொழி சிறியதாக இருக்கும் போதே கல்வியை கற்க வேண்டும், இல்லை என்றால் பிற்காலத்தில் அது பெரிய துன்பத்தை தரும் என்பதை விளக்குகிறது. அதாவது சிறு வயதிலே கல்வியை தொடங்குவது நல்லது, இல்லை என்றால் பிற்காலத்தில் கற்க சிரமப்படுவீர்கள் என்பதை இது குறிக்கிறது. பழமொழி 3. உண்டி சுருங்கு படி சுருங்கு. பழமொழியின் விளக்கம். இந்த பழமொழி உணவை குறைத்து படிப்பில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை விளக்குகிறது. அதாவது கல்வியில் சிறந்து விளங்க படிப்பிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், உணவு உறக்கம் போன்றவற்றை குறைத்துக் கொள்ளவும் தயங்கக்கூடாது என்பதை இது உணர்த்துகிறது. பழமொழி 4. தொட்டனை தூறும் மணற்கேணி மாண்டாருக்கு கற்றனை தூறும் அறிவு. பழமொழியின் விளக்கம். இந்த பழமொழி மணற்கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறுவது போல மனிதனுக்கு கற்ற அளவிற்கு அறிவு ஊறும் என்பதை விளக்குகிறது. அதாவது எவ்வளவு தூண்டுகிறோமோ அவ்வளவு நீர் கிடைக்கும், அதுபோல எவ்வளவு கற்கிறோமோ அவ்வளவு அறிவு பெறும் என்பதை இது குறிக்கிறது. பழமொழி 5. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையில் ஏமாற்றுடைத்து. பழமொழியின் விளக்கம். இந்த பழமொழி ஒரு பிறவியில் கற்றுக்கொண்ட கல்வி 7 பிறவிக்கும் பயன்படும் என்று கூறுகிறது. அதாவது கல்வி ஒருவரின் வாழ்நாள் முழுவதும் பயன் தரும் ஒரு பொக்கிஷம் என்பதை இந்த பழமொழி விளக்குகிறது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர் எடுகோஸ்ட்.